மையத்துக்களை அடக்கம் செய்யும் இடமாக உங்கள் வீடுகளை ஆக்கிவிடாதீர்கள். அல்லாஹு தஆலாவின் திக்ரை கொண்டு வீடுகளை செழிப்பாக்குங்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுமோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் ஓடிவிடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். முஸ்லிமான ஒருவர் படுக்கைக்கு சென்றதும் புனித குர்ஆனிலிருந்து ஏதேனும் ஒரு சூறாவை ஓதிக்கொண்டால் அல்லாஹு தஆலா அவரை பாதுகாக்க ஒரு மலக்கை நியமித்து விடுகின்றான். பிறகு அவர் எப்பொழுது விழித்தாலும் அவர் விழிக்கும் வரை இடர் தரக்கூடிய எந்த பொருளும் அவரை நெருங்கச் செய்யாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஸத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எவர் ஒருவர் 100 ஆயத்துக்களை ஒரு இரவில் ஓதுகிறார்களோ அன்றிரவு இபாதத்தில் கழித்தவராக அவர் கணிக்கப்படுவார் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இதை போன்ற ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலில் பிளேலிஸ்டில் சென்று மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா.